World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டெக் டூரிசம் பயனாளர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக நிறையா ஸ்பிரிச்சுவல் யாத்ரா நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் நம்ம காமாக்கியா யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டூரிசம் சார்பாக காமாக்கியா நிறைய தடவை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த வகையில் இன்னும் நிறையா மாணவர்கள் காமாக்கியா யாத்ரா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்த மாதம் காமாக்கியா யாத்ரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். காமாக்கியா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பிறப்பின் ரகசியமே யோனியில் தான் இருக்குது. ஏன்னா அம்மாவோட யோனிலேருந்து தான் நம்ம எல்லோரும் வெளியில் வரோம். ஸோ அப்போ அந்த யோனியோட பீடமாக தான் காமாக்கியா இயங்கிக்கிட்டு இருக்குது. 51 சக்தி பீடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பீடமாக அந்த காமாக்கியாவை நம்ம கருதுகிறோம். எப்படி ஒரு ஃபீமேலுக்கு பீரியட்ஸில் பிளட் வருதோ அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு பிளட் வரக்கூடிய ஒரு அம்சம் ஒவ்வொரு வருடமும் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு திருவிழாவே இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பான ஒரு கோயில் தான் இந்த காமாக்கியா. யாருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கோ, பொருளாதார தடை இருக்கோ, மிகப்பெரிய முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, திடீர் அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, திடீர்னு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இந்த கோயில் பரணி நட்சத்திரத்தோட இயக்கமாக இயங்கும். காலப்புருஷத்துடைய 2வது நட்சத்திரம் பரணி, வருமானத்தை கொடுக்கக்கூடிய சம்பத்து தாரையாக இயங்குறது இந்த கோயில். அப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்குன்னு சொல்லலாம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேயே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் பணம் வந்திருக்கு. நிறையா தொடர்புகள் அதிகரிச்சிருக்கு, சமுதாய தொடர்புகள் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த காமாக்கியா டெம்பிள் மூலிமா கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இந்த காமாக்கியா கோயிலில் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் மெனோபஸ் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க, 45 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள். அதே மாதிரி சில குழந்தைகள் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க, வயசுக்கு வராமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன்மை, கணவன் மனைவிக்கு இடையில் இல்லற வாழ்க்கை, அந்யோன்யம், தாம்பத்தியம் சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் இந்த கோயிலில் வழிபாடு பண்ணி அவங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்கம் இந்த கோயிலில் இருக்குது. 8ஆம் பாவமாக, விருச்சக ராசியாக, சுக்கிரன் கிரகமாக இவ்வளோ காரகத்துவங்கள் இந்த கோயிலில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். இதை என்னுடைய மேற்பார்வையில் நேரடியாக உங்களோட இணைந்து இந்த யாத்திராவை நான் வழிநடத்த போகிறேன். ஸோ இந்த யாத்திராவில் பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம். கோயிலுக்கு மட்டும் வரணும்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு நீங்கள் 1 டே யாத்திராவில் திரும்பி போயிடலாம். இன்னும் அடிஷ்னலாக மேகாலயா, சிரபுஞ்சி, இந்த மாதிரி ஷில்லாங், இந்த மாதிரி இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் யாத்திராவும் இதோட நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ கோயில் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் யாத்திராவாகவும் இந்த யாத்திரா இருக்க போது விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த யாத்திரா அடுத்த மாதம் எந்த தேதியில் நடைபெற போகுது, அதே மாதிரி எவ்வளோ கட்டணம், இதுக்கு என்ன கட்டண சலுகை இருக்குது, எங்கே தங்க வைக்க போகிறோம், இது எல்லா டீல்ஸும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீமியமான இடத்துல தங்க வைப்போம், ப்ரீமியமான இடத்துல சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இது எல்லாமே இந்த பேக்கேஜில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அதை நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.